கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனாவுக்கு பயணம் சென்றிருந்தார். அவருடைய விமானத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்ற சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் பயோலையும் அட்டாச்லையும் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேற்றைய தினம் அதே சீனாவுக்கு பயணம் சென்றிருக்கார். அவர் போகிற அந்த சிறப்பு விமானத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்றதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் விமானம் சார்ந்த செய்திகளை தமிழில் தாரத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு சேனல் வியான்சா பிளேன்ஸ் போடுற மட்டும்தான். அமெரிக்க அதிபர் பயணிக்கிறதுக்கு தனியான ஒரு விமானம் இருப்பது போலவே ரஷ்ய அதிபருக்கும் தனியான ஒரு விமானம் இருக்குது. அந்த விமானத்தில் அவர் நேற்றைய தினம் பீஜிங்கில் வந்து இறங்கினது, அந்த இறங்கி ரன்வேலேருந்து இறங்கி வர முழு வீடியோவை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இலூசின் என்ற ஒரு விமான உற்பத்தி நிறுவனம் ரஷ்யாவில் இருக்குது. இந்த விமான நிறுவனம் தான் ரஷ்ய அதிபருக்கான விமானத்தை வந்து உருவாக்கி கொடுத்தது. அவங்களோட விமானங்கள் வந்து அதில் IL-96 என்ற ஒரு விமானத்தை தேர்ந்தெடுத்து அந்த விமானத்தில் பிரசிடெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட மாடல் தான் இந்த 300. அதனால IL-96-300 அப்படின்னு இந்த விமானம் அழைக்கப்படுது. இது பிரத்யோகமாக ஜனாதிபதிக்கு உருவாக்கப்பட்டதுனால PU அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து பேர் வழங்கப்படுது. அதுக்கான காரணம் என்னென்னா, PU என்றது புக்ட் உப்ரல்வேனியா என்ற ஒரு ரஷ்யன் பாசையில் தான் அதை வந்து ஆங்கிலத்தில் எங்களுக்கு PU அப்படின்னு தராங்க. அது அர்த்தம் என்னென்னா கட்டளை மையம் என்றது தான் அதில் அர்த்தம். இந்த கட்டளை மையம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ரஷ்ய நாட்டை ஆள்ற அதிபர் வந்து ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ, அல்லது இராணுவ தலைமையகத்தில் இருந்து என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ, ஒரு அமைச்சகத்தில் இருந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் இந்த விமானத்துக்குள்ளே இருந்து கொண்டும் அவரால் செய்ய முடியும். அதனால தான் இதை வந்து கட்டளை மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தில் இருந்து கொண்டு அவரால் யாரோட வேணுமென்றாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணாலும் சரி, ஃபோனால் தொடர்பு கொள்ளணுமென்றாலும் சரி, எந்த ஒரு தொடர்பையும் அவரால் உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கான செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பும் இருக்குது. இந்த அமைப்பு வந்து சேட்டலைட் மூலமாக தொடர்பு கொண்டு இயங்குறதுனால பிற நாடுகளால் வந்து எந்த ஒரு தடங்களையுமே உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு என்கிரிப்டட் லைன், அதாவது 2 பேர் உரையாடும் போது இன்னொரு ஆள் அதை கேட்கக்கூட முடியாது. அதனால் பிற நாட்டு வானெல்லையில் பறந்து கொண்டிருக்கும் இருக்கைக்குள்ள கூட ரஷ்ய அதிபர் வந்து யாரோடையும் தொடர்பு கொண்டால் அதை எந்த ஒரு நாட்டாலையும் இடமறைச்சு அவங்க என்ன கதைக்கிறாங்கன்றதை கூட தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படியான ஒரு செக்யூர் சிஸ்டம் இந்த விமானத்தில் இருக்கிறதா கூறப்படுது. ஆன்டி மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு நாட்டாலையும் இந்த விமானத்தை இலக்காக்கவும் முடியாது. இந்த விமானத்தில் ரேடர் ஜாமிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஒரு ஏவுகணை இலக்காக்கி அனுப்பப்பட்டாலும் கூட அந்த ஏவுகணையால் விமானத்தை நெருங்கவே முடியாது. அதில் ரேடர் சிஸ்டங்களையும் இது குழப்பி விட்டுரும் அப்படின்ற வகையில் அதி உயர் ரேடர் ஜாமிங் சிஸ்டம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு முறை வந்து இந்த விமானத்துக்கு ஃபுல்லாக வந்து எரிபொருள் நிரப்பப்பட்டால் கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் இந்த விமானத்தால் பறக்க முடியுமா. தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விமானத்தில் ரீஃபில்லிங் சிஸ்டம், அதாவது வானத்திலேயே வந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய அம்சங்களும் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கனால இந்த விமானத்தால் தொடர்ந்து எத்தனை நாள் வேணுமென்றாலும் இந்த எரிபொருளை மேல் நிரப்பி பயணித்து கொண்டே இருக்க முடியும் என்ற வகையில் தான் இந்த விமானம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விமானத்தில் எப்படி பாதுகாப்பான அம்சங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே போல் இந்த விமானத்தின் சொகுசு சார்ந்த விடயங்களுக்கும் லக்ஸரியான அட்டாச்மெண்ட்டுகளும் நிறைய இந்த விமானத்தில் இருக்குது. சொகுசான இருக்கைகள், சொகுசான அறைகள், VIP லக்ஸரி சூட் என்று சொல்லி இந்த விமானத்தில் எல்லாமே வந்து ஹை அண்ட் லக்ஸரியாக தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. நிறைய இருக்கைகள், படுக்கையறைகள்லாம் தங்கமுலாம் பூசப்பட்ட பிளேட்டுகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்தர உணவுகளை சமைக்கக்கூடிய கிச்சன், ஒரு நடமாடும் மருத்துவமனையில் எமர்ஜென்சியாக தேவையான என்னென்ன விடயங்கள் தேவையோ அத்தனை அம்சங்களும் உள்ள மருத்துவமனையும் உள்ளே இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் 1க்கு ஈக்குவலாக இந்த விமானம் எந்த ஒரு வகையிலையும் குறைஞ்ச விமானமாக இல்லை என்ற அளவுக்கு இந்த விமானத்தில் அத்தனை அம்சங்களும் இருக்குது. இந்த 2 விமானத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? இந்த விமானத்தில் எது சிறந்த விமானமாக இருக்குமென்றது உங்களுடைய கணிப்பு என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக வேறு எதுவும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து விமானம் சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட சேனலோடு இணைந்திருங்கள்.